வணக்கம். திஸ் இஸ் மதி. இது நம்ம பாசிட்டிவ் லைஃப் சேனல். மல்டிபிள் கோல்ஸில் நீங்களும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற இந்த விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்கள் இலக்குகள் எதுவாக இருந்தாலும் ஒன் பை ஒன்னாக நிச்சயமாக நிறைவேறிக்கொண்டே வரும். இப்போ இதில் முக்கியமாக 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, என்னென்ன செய்ய வேண்டும், அடுத்து எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது. இந்த 2 விஷயங்களும் பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். உங்களோட மல்டிபிள்ஸ் கோல்ஸில் எதுவாக இருந்தாலும் டக்குன்னு மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். இப்போ முதலில் எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது அதை பற்றி நாம் பார்த்துடலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, காலையில் எழுந்ததுல இருந்து இரவு நீங்கள் தூங்குற வரைக்கும் சரி, மல்டிபிள் கோல்ஸ் அப்படின்னா 2-3 அப்படி நிறைய வச்சுருப்பீங்க. அத்தனை இலக்குகளையும் இடைவிடாத நீங்கள் செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. இப்படி நீங்கள் செய்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தினந்தோறும் வாழ்க்கையில் ஏற்படுகிற சின்ன சந்தோஷங்களும் நீங்கள் இழக்க நேரிடும். இரண்டாவது, நிறைய ஈர்ப்பு விதி பயிற்சிகள் இருக்கு. அத்தனை டெக்னிக்ஸையும் உங்களோட மல்டிபிள் கோல்ஸுக்காக ஒரே நாளில் கொண்டு வந்து செய்யக்கூடாது. இப்படி நீங்கள் செய்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்களோட மைண்ட் கரெக்டாக ஒவ்வொரு நேரம் வந்த பிறகு இந்த நேரத்துக்கு இந்த டெக்னிக் பண்ணணும், அடுத்த நேரத்துக்கு அந்த டெக்னிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் வந்த உடனே அலாரம் வைத்தது போல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த டெக்னிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்படி நீங்கள் பண்ணுறதுனால வெறும் டெக்னிக்ஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறீங்களே தவிர உங்களோட இலக்குகளுக்காக எதுவும் அங்கே வேலை செய்யவில்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மூணாவதா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட இலக்குகளை எப்போதுமே சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடாது. ஒரு இலக்கு அப்படின்னாலே எப்போவுமே நம்மளோட மைண்டில் அதை பற்றி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போது மல்டிபிள் கோல்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் வேறு இலக்குகள் பற்றி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இல்லையா, அதை பற்றி எப்போவுமே நீங்கள் சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடாது. இது ஏன் அப்படின்னா, உங்களோட மைண்டுக்கு உங்களோட பாடிக்கு கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட் அவசியமான ஒன்று. இதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காம போகும். இப்போ அடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் இதை பற்றின ஒரு விளக்கத்தை நாம் பார்த்துடலாம். காலையில் நீங்கள் எழுந்ததும் உங்களோட இலக்குகள் இருக்கும் இல்லையா, ஒரு 3 இலக்கு வச்சுருந்தாலும் சரி, அதற்கு மேற்பட்ட இலக்குகளை நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, அதற்கான அஃபர்மேஷனை வந்து ஷார்ட் ஃபார்மில் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். அந்த அஃபர்மேஷனை காலையில் நீங்கள் எழுந்ததும் 1 by 1 நிதானமாக பொறுமையாக நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடணும். சொல்லி முடிச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க. இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட டெக்னிக் வந்து நிறைய எடுத்துகிட்டு வருவீங்க இல்லையா, அத்தனையும் எடுத்துகிட்டு வராமல் உங்களோட மல்டிபிள் கோல்ஸுக்காக இந்த டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அடுத்து அதற்கான பூஸ்ட் டெக்னிக் ஒன்று இருக்கும் இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் மேனிஃபெஸ்ட் நம்ம பண்ணோம் அப்படின்னா காட்சிப்படுத்துதலும் நம்ம கூட பண்ணோன்னா சீக்கிரமாகவே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இது போல் எந்தெந்த டெக்னிக் நம்ம பண்ணும்போது எந்தெந்த டெக்னிக் கூட நம்ம யூஸ் பண்ண முடியும் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டு அது பிரகாரம் தான் நீங்கள் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ காலையில் எழுந்து நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லிடுறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணுன்றதை வந்து கரெக்டாக வச்சுருக்கீங்க. அடுத்து மூணாவதாக, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோட இலக்கு உங்களோட நினைவுக்கு வரும்ல, அப்போ அந்த சிந்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த டைமுக்கு நீங்கள் வச்சுக்கணும். அப்போ சிந்தித்து விட்டுட்டு அப்படியே நீங்கள் விட்டுடணும். கண்டினியூஸாக வச்சுக்கக்கூடாது. உங்களோட லைஃப்பில் சின்ன விஷயங்கள் சந்தோஷங்கள் இருக்கும்ல, இப்போ நீங்கள் ஒர்க் பார்த்துட்டே இருக்கீங்க, சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசுகிறாங்க, இல்லாட்டி ஒரு சின்ன கான்வர்சேஷன் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லை இதெல்லாம் பண்ணக்கூடாது, நான் சிந்தித்து கொண்டே இருந்தால் தான் என்னோடய மல்டிபிள் கோல்ஸில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் கிடையாது.
மனசை எப்போதுமே சந்தோஷமாக வச்சுட்டு ஒரு டெக்னிக்கை பண்ணால் மட்டும்தான் அதில் நம்ம சக்ஸஸ் அடைய முடியும். அதுலேயும் இது மல்டிபிள் கோல்ஸ் அப்படின்றதுனால அப்பப்போ நினச்சி விட்டுட்டு வர சந்தோஷங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 4வதா பார்க்க போகிற விஷயம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரணாகதி. இந்த சரணாகதி தான் 100% உங்களோட இலக்கை உங்ககிட்ட கொண்டு வர்றதுக்கான முழுமையான ஒரு நம்பிக்கையான விஷயமா இங்க செயல்படுது. ஏன் அப்படின்னா உங்களோட மல்டிபிள் கோல்ஸுக்காக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அப்படியே விட்டுடுங்க. இந்த பிரபஞ்சம் என்னோட இலக்கை கண்டிப்பா என்கிட்ட எப்ப கொண்டு வந்து சேர்க்கணுமோ அந்த நேரத்துல என்கிட்ட நிச்சயமா கொண்டு வந்து சேர்க்கும்ன்ற ஒரு முழு நம்பிக்கையை அங்க போட்டுடுங்க. இதுதான் சரணாகதி. திரும்பவும் சொல்கிறேன், மல்டிபிள் கோல்ஸில் நீங்கள் சக்ஸஸ் அடையணும் அப்படின்னா இந்த சரணாகதி ரொம்ப ரொம்ப அவசியம். 5வதா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இரவு தூங்கும்போது என்ன பண்ணுறீங்க, காலையில் அந்த அஃபர்மேஷன் சொன்னீங்கல்ல உங்களோட ஒவ்வொரு இலக்குக்கும், அதே அஃபர்மேஷனை உங்களுக்கு தூக்கம் வரும்ல அந்த நேரத்தில் உங்களோட மனசுக்குள்ளேயே பொறுமையாக சொல்லிட்டே நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிருங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களோட மல்டிபிள் கோல்ஸை நீங்களும் சக்ஸஸ் அடைய முடியும். இப்போ மல்டிபிள் கோல்ஸில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் உங்கள் மூலமாக பயனடையட்டும். மீண்டும் ஒரு சிறந்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.